வணக்கம், என் பேர் நீலா கிருஷ்ணன். நான் வானகா இயற்கையகம் என்னும் ஒரு அமைப்பு நடத்தி வருகிறேன். இதன் மூலமா நான் வந்து இயற்கை காய்கறிகள் மற்றும் மூலிகைகள் மதிப்பு கூட்டி விற்பனை செய்து கொண்டு வருகிறேன். நான் என்ன மாதிரி ஒர்க் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, முக்கியமாக வந்து நான் டெரஸ் கார்டன் தான் வந்து ஒரு 8 வருஷமா வச்சுட்டு இருக்கேன். இந்த டெரஸ் கார்டன் செய்யும்போது மாடி தோட்டத்தில் கீரைகள் காய்கறிகள் விளைய வைக்கிறது சாத்தியமா அப்படின்ற கேள்விகள் வந்து எல்லாருக்குமே இருக்கும். நான் வந்து முதல்ல வந்து மூலிகை தான் விளைய வைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில தான் இருந்தேன். எதனால நான் இந்த நோக்கத்துக்கு வந்தேன் அப்படின்னா, கொரோனா டைம்ல வந்து நிறைய எல்லாருக்கும் வந்து ஜுரம் சளி அது மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து மக்கள் எல்லாருமே இப்பெல்லாம் வந்து இயற்கை விவசாயம் பண்ண போற நான் லேண்டு கேட்டு நான் இப்போ முழு முயற்சியா பண்ணணும்னு நினைச்சாலும் இப்போ எல்லாரும் வந்து அதை என்னது இயற்கை விவசாயமா அப்படின்னாலே ஒரு கேலியா தான் பாக்குறாங்க. ஆனா வந்து கொரோனா டைம்ல மக்கள் எல்லாருமே வந்து கொரோனா வந்துடுச்சு அப்படி சொன்ன உடனே பொருள் வாங்க முடியல அப்படின்னு நினைச்ச நேரத்துல முதல்ல போய் மக்கள் வாங்கினது என்னன்னா தங்கமோ வெள்ளியோ பணமோ இல்லை, எல்லாருமே வந்து உணவை தான் போயிட்டு தேடி வாங்கினாங்க. அந்த நேரத்துல உயிருக்கு உண்டான உணவோட அருமை தெரிஞ்சது. அந்த நேரத்துல வந்து மக்கள் வந்து விவசாயியையும் வந்து ஒரு பெரிய விஷயமா பார்த்தாங்க. ஆனா இப்ப மற்ற நேரத்துல எல்லாம் யாரும் வந்து அது மாதிரி நினைக்கிறது இல்லை. எதனால அப்படின்னா, உணவு விளைவிப்பவனை மட்டும் தெய்வமா நினைச்சாலே போதும். நம்ம எல்லாருமே வந்து இயற்கையான உணவும் நல்ல உணவும் வந்து நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்றதுனால நமக்கு என்னன்னா நோயும் வராது. நம்மளை சுத்தி இருக்கவங்களும் நல்ல இயற்கையான உணவை இயற்கை முறையில வந்து நான் பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா உழவர்கள் விவசாயிகள் எல்லாமே வந்து பொருளாதார அடிப்படையினால அவங்க வந்து காசு பணம் தேடி போறதுனால தான் வந்து அவங்களுக்கு நிறைய ஈல்டு எதிர்பார்க்குறாங்க. அந்த ஈல்டு கிடைக்கணும் அந்த பட்சத்துல தான் வந்து பூச்சிக்கொல்லி அப்புறம் இது எல்லாமே கெமிக்கல் சார்ந்த உரங்கள் எல்லாம் போடுறாங்க. அந்த உரங்கள் போறதுனால தான் நமக்கும் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் வருது. இதை யாருமே வந்து மனசுலயும் ஏத்துறதில்ல, மைண்ட்லயும் ஏத்துறதில்ல. இது எதனால அப்படின்னு ஒருத்தராவது யோசிச்சாங்கன்னா விவசாயம் வந்து நல்லா வாழ்வான், நம்மளும் வந்து நிம்மதியாகவும் நோயற்ற வாழ்வும். முக்கியமா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா, நல்ல உணவை சாப்பிடணும் அப்படின்னா முக்கியமான ஒரே எண்ணங்கள் நம்ம மனசுல இருக்கணும். நஞ்சில்லா உணவே நன்மருந்து அப்படின்ற ஒரு கூரை நம்ம மனசுல வச்சிருந்து நம்ம வந்து நஞ்சில்லா உணவை நம்ம சாப்பிடணும் அப்படின்னா அது மருந்தா போய் மருந்தை சாப்பிடணும் ஒன்றும் அவசியம் இல்லை. நஞ்சில்லாத உணவு, பூச்சி மருந்து தெளிக்காத ஒரு உணவை நம்ம அன்றாட வாழ்க்கையில சாப்பிட்டாலே போதும். நம்ம வந்து மருந்தை போய் தேடி போக வேண்டியதில்லை. இதுவே நமக்கு மருந்தா இருந்து நம்மளோட உடம்புக்கும் உள்ளத்துக்கும் நம்மளுக்கு நீண்ட ஆயுளை தரும், நமக்கு நோயற்ற வாழ்வு தரும். இதை ஃபாலோ பண்ணி தான் நான் வானகா இயற்கையகம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு நடத்திட்டு இருக்கேன். இந்த வானகா இயற்கையகம் அப்படின்னா, இயற்கையகம் என்றது என்ன அப்படின்னா, நான் வந்து டெரஸ் கார்டன் தான் பேசிக்கா வச்சுட்டு இருந்தேன். இந்த டெரஸ் கார்டன் செய்யும்போது எனக்கு என்னன்னா, மாடி தோட்டத்துல முதல்ல இந்த கொரோனா டைம்ல எனக்கு வந்து சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த என் குழந்தைகளுக்கு நான் வந்து மருந்து வந்து வெளியில போய் மருத்துவமனையில வாங்கணுன்ற அவசியம் தேவைப்பட்டது. அந்த டைம்ல நம்ம போய் மருத்துவமனையில மருந்து வாங்க போனோம்னாலே வந்து என்னன்னா டெஸ்ட் எடுக்கிறேன், கொரோனா டெஸ்ட் அப்படின்ற மாதிரி எப்பவுமே வந்து இந்த அந்த டைம்ல அந்த நேரத்துல வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்துருவாங்க. அதுக்கு பயந்துட்டு குழந்தைங்களுக்கு ஊசி குத்தி டெஸ்ட்ன்ற பேர்ல பிளட் அதெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். அதனால இதை அவாய்ட் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தினால தான் நான் வந்து டெரஸ் கார்டன் வச்சேன். டெரஸ் கார்டன்ல மூலிகையை மட்டும் தான் வளர்த்துருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் வைக்கும்போது கற்பூரவள்ளி, ஆடாத்தோட, திப்பிலி, இது மாதிரி வெற்றிலை இது மாதிரி தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து இப்போ என்னன்னா அதோட ஆர்வம் வந்து எனக்கு அதிகரிச்சு நிறைய ஹெர்பல்ஸ் இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து 280 ஹெர்பல்ஸ் வச்சுட்டு இருக்கேன். இதை டெவலப் பண்ணி மக்களுக்கு ஃப்ரீயாகவும் கொடுத்துட்டு இருக்கேன். இது இல்லாம நாட்டு காய்கறிகள் மேல ஒரு ஆர்வம் வந்துச்சு. எங்க வீட்டில் எங்க பாட்டி இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு வந்து முதல்ல எனக்கு வேலூர் முள்கத்திரி வந்து 2 நாத்து கொடுத்தாங்க. அந்த நாத்துல நான் வளர வச்சேன். அது நல்ல ஈல்டும் கிடைச்சது, நல்ல டேஸ்டா இருந்துச்சு. அதை சாப்பிட்டு பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமா இருந்தது. என்னடா அது, நம்மளும் இவ்வளோ நாளா காய்கறி சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆனா வந்து அதை வீட்டில் நம்ம வளைய வச்சு சாப்பிட்ட காய்கறி இவ்வளோ டேஸ்டா இருக்கு. வெளியில நம்ம இவ்வளோ காசு கொடுத்து நல்லா பளபளப்பா நல்ல நிறைய காசு கொடுத்து தான் வாங்குறோம், அதுல மட்டும் ஏன் இவ்வளோ சத்து இல்லை, டேஸ்ட் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. இது வந்து நம்ம பூச்சி மருந்து தெளிக்கல, எதுவுமே பண்ணல, இயற்கையா விளைஞ்ச காய்கறி, நல்ல ஹெல்த் டேஸ்டா வந்தது. அதை சாப்பிட்றதுனால நமக்கு இதை ரெகுலரா நான் ஃபுட்ல பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு என்னன்னா, என் பசங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற எண்ணமும் அந்த காசும் வந்து எனக்கு வந்து கம்மியாச்சு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது
பொருளாதார ரீதியா நம்ம தான் வந்து காசை கொடுத்து வெளியில மார்க்கெட்ல ஐஃபையா அந்த பேக்கெட் ஃபுட்டு இந்த பேக்கெட் ஃபுட்டு அப்படி இப்படி நம்ம வாங்கி கொடுக்கணும், கொடுத்து அதை சாப்பிட்டுட்டு அதனால என்ன நமக்கு நல்லது கிடைக்குதா அப்படின்றது அப்படி சாத்தியமே இல்லை. 100% நல்லது கிடைக்குதுலாம் இல்லை. அந்த நேரத்துக்கு நம்ம சாப்பிட்றோம், அது உணவு குழல்லையோ வயிற்றுலையோ எங்கேயோ போய் ஏதோ ஒரு பிரச்சனை தான் பண்ணுது. நான் அதை யோசிச்சதுனால தான் அதுக்கப்புறமா இந்த பேக்கெட் ஃபுட்டெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வீட்டில இருந்து செஞ்சு தரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ரெண்டாவது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற செலவும் எனக்கு கம்மியாச்சு. என் பையன் வந்து ஒரு 1.5 வயசு இருந்தது, என் பாப்பா வந்து 6 மாச கை குழந்தை. அடிக்கடிக்கு சளி ஜுரம் எதனால இந்த பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது தான் வந்து இது மாதிரி தோணுச்சு. அப்புறம் நான் வந்து மூலிகை வளர்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கடுத்து காய்கறிகளே எங்க பாட்டி இப்படி கொடுத்ததுனால எனக்கு என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் வேலூர் கத்திரி வளர்த்தேன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆக ஆக எனக்கு நிறைய காய்கறிகள்லாம் வளர்க்க ஆரம்பிச்சது. அப்போ வந்து கத்திரிக்காயில நிறைய வெரைட்டி இருந்தது. திருநெல்வேலி வெள்ளை கத்திரி, சேலம் முள் கத்திரி, பவானி குண்டு கத்திரி கிரீன் கலர்ல இருக்கும். கன்னியாகுமரியில வந்து வழுதனங்காய் சொல்லுவாங்க. இந்த விதைலாம் வந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த விதை கிடைக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுது. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி எனக்கு இதெல்லாம் கிடைச்சதுன்னா, நான் என்கிட்ட இருக்க விதைகளை ஃப்ரீயா 4 பேருக்கு ஷேர் பண்ணுவேன். அதை ஷேர் பண்ணும்போது இதை வந்து முகநூல் நண்பர்கள் மூலமா ஷேர் பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு அவங்க ஊர் ஸ்பெஷலா இப்ப திருநெல்வேலி வெள்ளை கத்திரினா ஒருத்தவங்க அங்க இருந்து அனுப்புவாங்க. இத மாதிரிதான் எனக்கு ஒவ்வொரு ஊரோட ஸ்பெஷலான அந்த காய்கறிகள் எல்லா விதைகளும் வந்து எனக்கு வந்து சேர்ந்தது. இதை வச்சு நான் நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ கடைசி வருஷம் என்னன்னா நான் என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா, அவரைக்கால 13 வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ், அதாவது மாடி தோட்டத்துல விளைய வச்சு அதை வந்து வீட்டுல சாப்பிட்டது போக சீடு எடுத்து அதை நான் ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு பிசினஸ் ரீதியா, எதுக்குன்னா இலவசத்துக்கு மதிப்பே இல்லை. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து ஓகே இவங்க கொடுத்தாங்க, நான் விளைய வச்சு மேடம் நீங்க கொடுத்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க கொடுத்த விதையில இருந்து நான் இவ்வளவு ஈல்டு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுன்னா, கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 6000 பேருக்கு மேலேயே கொடுத்துருப்பேன். எல்லா ஊருக்கும் கொரியர்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா அதுல இருந்து எனக்கு வந்து ஃபீட்பேக் என்னன்னா ஒரு 5-6 பேர்கிட்ட தான் வந்திருக்கும். மிஞ்சி போனா அப்படியே ஒரு 30 மெம்பர்ஸ் மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணலாம்னா, ஃப்ரீயா கொடுத்தேன்னா நம்ம யாருமே வாங்கி அதை வளைய வைக்கவே மாட்டாங்க, தூக்கி போட்டு போறாங்க. இதை மாத்தணுன்றதுக்காக தான் நான் இப்போ வந்து சீட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு சம்பாத்தியமாகவும் இருக்கு, என்னோட தோட்டத்தை டெவலப் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு. மாடி தோட்டம்ன்றது எடுத்த உடனே நம்ம வந்து மாடி தோட்டம் வைக்கணும்ன்றது ஒரு நல்ல யோசனை தான். ஆனா வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தோட்டம் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா காய்கறியும் ஒரு 10-15 வாங்கி தொட்டியெல்லாம் ஃபில் பண்ணி நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படிலாம் செய்யாதீங்க. தயவுசெய்து யாராவது மாடி தோட்டம் வைக்க இருந்தா முதல் முயற்சியை நம்ம வீட்டுல உடஞ்சிருக்க அந்த டப்பு பக்கெட் அதுலலாம் வந்து நீங்க ஒரு தோட்டம் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை செய்யுங்க. அதுக்கப்புறமா அதுல இருந்து நீங்க வந்து உங்களுக்கு பெஸ்ட் என்னால வளர்க்க முடியும் அப்படின்னு நோக்கமும் எண்ணமும் ஏற்பட்டா மட்டுமே நீங்க வந்து அதுக்கு அடுத்தது நீங்க செலவு பண்ணுங்க. எடுத்த உடனே நம்ம இவ்வளவு எல்லாம் செலவு பண்ணனா வீட்டுல இருந்து தோட்டம் வைக்க வேணாம் ஒன்னும் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவாங்க. அதனால மாடி தோட்டம் வைக்கும் போது கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் மாடி தோட்டம் நம்ம வைக்கிறது சீலிங்ல மாடியில தான் வைக்க போறோம். நம்ம மாடிக்கு நம்மளோட வீட்டுக்கு சேதாரம் இல்லாம நம்ம பார்க்கணும். அப்படி செய்யும் போது வீட்டுல நம்ம தொட்டி வைக்கும் போது தொட்டி வந்து வரிசையா அடுக்கும் போது எப்படின்னா, ஒரு கல்லோ இல்ல ஒரு பலகை மாதிரி அப்படி வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம தொட்டியெல்லாம் லைன் பண்ணலாம். லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்ணை ஃபில் பண்ணலாம். மண்ணு ஃபில் பண்றது கூட இப்ப நம்ம எல்லாருமே சென்னையில இருக்கோம், மண்ணெல்லாம் எங்க போய் மேடம் எடுக்கிறது, நான் வந்து தோட்டம் வளர்க்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க. நானும் தோட்டத்துக்கு இப்ப மாடி தோட்ட பயிற்றுனரா இருக்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா, முக்கியமா நீங்க மண்ணை வந்து காசு கொடுத்து வாங்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம ரோடு ஓரத்துலயோ இல்ல வீட்டு பின்னாடியோ ஒரு பக்கெட் மண் இருந்தா போதும், அதுல 6 தொட்டி வந்து ஃபில் பண்ணிடலாம். அது எப்படின்னா, நம்மளோட தேங்காய் மட்டை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் உரிச்சு அதுல போட்டுக்கலாம். அப்புறம் வீட்டுல சுத்தி எங்கேயாவது மரம் எல்லாம் இருந்துச்சுன்னா அதோட அந்த இலை தழைகள்லாம் வந்து அதுல போட்டுடலாம். இது எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கொஞ்சம் மண்ணு போட்டுடணும், அதுக்கு அடுத்து அந்த இலையெல்லாம் போடணும், அதுக்கு அடுத்து திரும்பியும் மண்ணு போட்டுடணும். இதை தவிர்த்து வேற ஏதாவது பச்சை செடிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் போடலாம். இது வந்து நம்ம பச்சை செடிகளை பிச்சு போடும்போது அது பசுந்தாள் உரமாவும் நல்லா நமக்கு உரத்துக்கு உரமும் கிடைக்கும். அப்போ செடியும் நல்லா வளரும். அப்படி பண்ணும்போது நம்ம கடைசியா மேல வந்து மண்ணு போட்டு ஃபில் பண்ணிட்டு அதுல வந்து விதையோ இல்ல காய்கறிகள் மூலிகை குச்சியோ அது மாதிரி நம்ம பூச்செடிகள் குச்சியோ வைக்கும் போது நல்லா வளரும். இப்படி நம்ம செய்யும் போது எதனால இப்படி செய்யறோம், எதுக்காக இப்படி செய்யறோம்னா, தண்ணி ஊத்துற நம்ம பிரச்சனை வந்து, ஏன்னா நம்ம எல்லாருமே சிட்டியில இருக்கோம். ஒரு சிலர் வந்து இப்போ தண்ணி பிரச்சனை ரொம்ப பெரும் பிரச்சனையா இருக்கும், என்னால செடி வளர்க்க முடியல அப்படின்னுவாங்க. இப்ப இப்படி செய்யும் போது நம்ம ஒரு லேயரா பண்ணும்போது கீழே வந்து அந்த மக்கு குப்பையும் அந்த தேங்காய் நார் கழிவு, இதுக்காக கொக்கோ பீட்லாம் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டுல இருக்க தேங்காய் நாரையே பிச்சு போடலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தென்னை மரம் வந்து பட்டு போயிருந்தது, அதை வந்து உளுத்து அதை வந்து நான் போடும்போது அது நல்லா பொலன்னு இருந்துச்சு. அதுல நான் வந்து முள்ளங்கி செடி வச்சேன். நல்ல முள்ளங்கியும் நல்லா
வேர் ஊன்றி நல்ல பெரிய பெரிய முள்ளங்கி கிடைச்சது. இது மாதிரி நம்மளே தாங்க வந்து ஒவ்வொரு இப்ப தோட்டம் வைக்கணும்னா முதல் முயற்சி நம்ம செய்யும் போது ஒரு ஸ்டெப்பா நம்ம வந்தாலே போதும், நல்ல நல்ல அறுவடையும் கிடைக்கும், கீரை காய்கறிகள்லாம் நம்ம பெறலாம். அப்படி பண்ணும்போது இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வைக்கிற செடிகள் வந்து நமக்கு என்ன மாதிரி தோட்டம் வைக்கிறோம் அப்படின்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். காய்கறி தோட்டமா, பூச்செடிகளா, இல்ல வந்து மூலிகையா, இல்ல அலங்கார செடிகளா, குரோட்டன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் வரும் நம்ம செடி வைக்கிற அந்த மெத்தட்ல. இப்போ காய்கறி செடிகள் அப்படின்னா வந்து நம்ம மண்ணெல்லாம் ஒரே மிக்சர்ல பண்ண போறோம், வேற எதுவும் இல்ல. கிடைச்சா நீங்க சாண எரு ஏதாவது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மீன் வேஸ்ட் இருக்கும், எப்படியும் நம்ம மீன் எல்லாம் சமைப்போம், அதோட வேஸ்ட் எடுத்து அதுல நாட்டு சர்க்கரையை போட்டு நொதிக்க வச்சு ஈக்குவல் ரேஷியோ எடுக்கணும். மீன் வேஸ்ட் 1 kgனா நாட்டு சர்க்கரை 1 kg. இதை எடுத்து ஒரு 45 days நொதிக்க வச்சோம்னா நல்லா பழக்கலவை வாசனை வரும். அமினோ ஆசிட் இதுதான் வந்து நம்ம எல்லா செடிகளுக்கும் பெஸ்ட் நியூட்ரிஷன் டானிக்னு வச்சுக்கோங்க. இதை வந்து 15 days ஒன்ஸ் வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது செடி நல்லா ஹெல்த்தியா வளரும், பூலாம் நிறைய வரும், காய்கறிகளும் நல்ல நிறைய பெருசாகி நிறைய ஈல்டு கிடைக்கும். இது மாதிரி எப்படி இது வந்து எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா, இப்போ மல்லி சீசன் வரப்போகுது அப்படின்னா டிசம்பர் மந்த்ல நான் என்ன பண்ணுவேன்னா மல்லி செடி எல்லாமே கட் பண்ணிட்டு இப்ப நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே வந்து தொட்டி செடி தான். தொட்டில இருந்து அந்த செடியை எடுத்து அந்த மண்ணெல்லாம் உலர்த்திட்டு திரும்பியும் வேற மண்ணு எரு எல்லாமே வந்து சுத்தி போட்டு கலரிட்டு அதுக்கப்புறம் அந்த மீன் அமிலம் கொடுக்கும்போது புது தளிர் வரும், நிறைய வந்து மொட்டுக்கள் வந்து ஃபுல்லா இருக்கும். அப்போ வந்து பூ வந்து நட்சத்திரம் மாதிரி அப்படியே கொத்து கொத்தா பூக்கும், நமக்கு பாக்குறது அழகா இருக்கும். அதே மாதிரி நமக்கு அப்போ பூவும் நிறைய கிடைக்கும். காய்கறிகள் வந்து கொடி காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம விதை போட்டு ஒரு 45 நாள்லயே வந்து கொடி காய்கறிகள் வந்து நமக்கு ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து ஈஸியா வளர்த்துடலாம். நம்ம வந்து கத்திரிக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து தான் நாத்து போட்டு நம்ம நடணும். மற்றது கொடி காய்கறிகள் வந்து ரொம்ப ஈஸி தான். ஏன்னா ஒண்ணு வளர்றதுல டிஃபரன்ஸ் வரும். இப்ப எப்படின்னா பாகற்காயெல்லாம் வந்து விதை போட்டு ஒரு 5 நாளுக்கு அப்புறம் தான் வளரும். ஆனா இப்போ புடலங்காய், அப்புறம் பீர்க்கங்காய், இதெல்லாம் வந்து பீர்க்கங்காய் ஒரு 7 நாள்ல வளரும். புடலங்காய்லாம் அது விதை வந்து விதையோட அந்த ஓடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்படி இருக்க அந்த ஓடு உள்ள சுரக்காய் இதெல்லாம் வந்து வளர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால இந்த விதையெல்லாம் வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு பசுஞ்சாணத்தை கரைச்சி ஊற வைக்கலாம். அப்படி இல்லைன்னா விதை நேர்த்தி அது மாதிரி பண்ணணும். அசோஸ் பயிரிலம் விற்குது, அதுல வந்து நம்ம வந்து தண்ணியில கரைக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதம் வடிச்ச கஞ்சில இந்த விதையை போட்டு நம்ம வளர வைக்கும் போது எல்லா விதையுமே வந்து நல்ல முளைப்பு திணறோட வளர்றதுக்கு அதிக சாத்திய கூறுகள் இருக்கு. இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம செடிகள்லாம் வளர்த்தது போக இந்த செடிகள் வளருமா, நமக்கு ஈல்டு கிடைக்குமா அப்படின்னு பெரிய டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த நேரத்துல கொடி காய்கறிகளுக்கு சிம்பிள் வே தாங்க. கொடி வந்து நல்லா வீசி போகும், எந்த அளவுக்கு வீசி போகுதோ அந்த அளவுக்கு அவரைக்காயில வந்து காய் கிடைக்கும். ஆனா வந்து இப்போ இந்த பூசணிக்காய், சுரக்காய் எல்லாம் வந்து காய் வராது, நிறைய பூ வைக்கும், காய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுல வந்து ஆண் பூ பெண் பூ நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆண் பூ வந்து நிறைய இருக்கும், பெண் பூ வந்து ஒரு சில பெண் பூ தான் இருக்கும். இது பாலினேஷன் ஆகாது. ஏன்னா பெண் பூன்றது அந்த பூவுக்கு கீழே வந்து சின்னதா ஒரு காயோட வரும், அதுதான் பெண் பூ. இப்போ இப்படி இருக்கும்போது பெண் பூவும் வரும், ஆண் பூவும் ஒரு சில டைம் ரெண்டுமே பாலினேஷன் ஆகாம காய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் வந்து கொடி காய்கறிகள் மாடி தோட்டத்துல சாத்தியமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது என்னன்னா, மாடி தோட்டத்துல நீங்க விளைய வைக்கிறீங்க, நிறைய ஈல்டு நீங்க எடுக்கிறீங்க, ஆனா எங்களுக்கு வர மாட்டேங்குது அப்படின்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்னா 3G 4G கட்டிங்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா அந்த நம்ம கொடி காய்கறிகள் வைக்கும் போது கரெக்டா ஒரு 9 இலை வர்ற நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதுல இருந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு தடங்கள் மாதிரி உண்டு பண்ணணும். அந்த முனையை கிள்ளி விட்டோம்னா அது வந்து வெடிச்சு 2-3 கிளையா போகும். அப்படி போகும்போது அதுக்கு ஏதோ பிரச்சனை கொடுக்குறோம் அப்படின்ற அது வளர்ச்சியை நீட்டிக்காம அது நம்மளோட சந்ததியை வளர்க்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல என்ன பண்ணணும்னா பூ காய்கறிகள் வர்றதுக்கு பூ விடுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து நான் பிராக்டிக்கலா செஞ்சிருக்கேன். இதை வந்து நிறைய விவசாயிகளும் பண்றாங்க. சில பேர் வந்து இப்போ மாடி தோட்டத்துல ஹேண்ட் பாலினேஷன் எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் எந்த விதத்துல சாத்தியம் தெரியல. நம்ம செய்யறது இயற்கையான விளை வைக்கிறோம், அப்படி காய்கறிகள் பெறணும் தான் நினைக்கிறோம். ஆனா அது ஹேண்ட் பாலினேஷன் மெத்தட்ல வந்து அந்த பல் தேய்க்கிற பிரஷோ அந்த பெயிண்ட் பிரஷோ வச்சு அதெல்லாம் பண்ணிட்டு அது அந்த மகரந்த சேர்க்கை வந்து ஈஸியா பண்றாங்க. அதாவது பூ பட்டர்ஃப்ளை எதுவுமே பண்ண முடியாதவங்க இந்த ஹேண்ட் பாலினேஷன் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஏன்னா காய்கறி கிடைக்கணும், நான் டெரஸ் கார்டன், ஏன்னா ரொம்ப அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து செடி வளர்க்குறது, காய்கறி வளர்றது இதெல்லாம் சாத்தியம் இருக்காது. அவங்க மட்டும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம், மற்றவங்க எல்லாம் இது மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்படி நம்ம காய்கறிகள் விளைய வைக்கும் போது நமக்கு ஹெல்தியான காய்கறிகளும் நஞ்சில்லா உணவும் கிடைக்கும். இதுக்கு அடுத்து என்னன்னா குரோட்டன்ஸ். ஏன்னா அதிகப்படியான பெண்கள், ஏன்னா செடி வைக்கிறது கார்டன் வைக்கிறது எல்லாமே பெண்கள் தான். அதுல எல்லாருக்குமே முக்கியமா பிடிச்சது என்னன்னா அழகான செடிகள் வளர்க்கணும் அப்படிதான் எல்லாருமே நினைப்போம். அதுலயும்
வீட்லயும் பூச்செடிகள் வளர்க்கணும்ன்றது ரொம்ப பேரோட கனவும் ஆசையுமா இருக்கும். முக்கியமா நான் வந்து பூச்செடிகளுக்கும் அலங்கார செடிகளுக்கும் சொல்றது ஒரே டிப்ஸ் என்னன்னா, பூச்செடிகளை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ரோஜா செடியெல்லாம் நீங்க கட் பண்ணிட்டு கீழே வந்து அந்த கட் பண்ண தண்டுல வந்து அடியில கற்றாழை ஜெல்ல வந்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதை நட்டு வச்சுன்னா ஈஸியா வந்து அது ஈஸியா துளுத்து வரும். ரெண்டாவது அப்படி இல்லைன்னா அப்புறம் செம்பருத்தி செடியும் கட் பண்ணிட்டு அதையும் கற்றாழை ஜெல் அடியில அந்த இதுல வந்து நம்ம அந்த எந்த பாகத்தை மண்ணில் வைக்க போறோமோ அந்த பாகத்துல கற்றாழை ஜெல் தடவிட்டு அதுக்கப்புறமா மண்ணில் வச்சுட்டு அதை கொஞ்ச நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சு கொஞ்சம், அதாவது காலையில இள வெயில் வரணும், அதுக்கப்புறமா மதிய வெயில் மட்டும் படக்கூடாது. ஒரு 10 நாள் கழிச்சு முளைச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்படி வச்சாலே நமக்கு கார்டனை ஈஸியா வந்து டெவலப் பண்ணிக்கலாம். நமக்கு நிறைய செடிகள் கிடைக்கும். இதை நம்ம செஞ்சு பார்த்தாலே போதும், நல்லா ஈஸியா கிடைக்கும். ரெண்டாவது விண்லேயர், அதாவது விண் பதிவுன்னு சொல்லுவாங்க. விண் பதியம், மண் பதியம், அது மாதிரி நிறைய பதியங்கள் இருக்கு. இந்த பதியங்கள்ல வந்து நான் என்ன அன்னாச்சி பழம் வளர்த்துருக்கேன். இந்த அன்னாச்சி பழம் எப்படின்னா, நம்ம சாப்பிட்றோம் அன்னாச்சி பழத்தை, அதோட தண்டை வந்து கட் பண்ணிடணும். இப்போ தலையில குருத்து மாதிரி இருக்கு, அந்த தண்டை கட் பண்ணிட்டு அதை தண்ணியில வச்சிட்டோம்னா, மழை தண்ணியோ ஒரு நல்ல தண்ணி உப்பு இல்லாத தண்ணியில வச்சுட்டு அதை நம்ம அப்படியே அதை கேஷுவலா விட்டாலே போதும். அதை நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. கரெக்டா ஒரு 45 நாளுக்கு அப்புறமா அதுல இருந்து வேர் வரும். அந்த வேர் வந்ததுக்கு அப்புறமா அந்த தண்டை எடுத்துட்டு போய் நம்ம மண்ணில் நட்டு வச்சோன்னா நமக்கு அன்னாச்சி பழம் எல்லாம் ஈஸியா கரெக்டா நம்ம வச்சு ஒரு 1.5 வருஷத்துல வந்து நமக்கு அன்னாச்சி பழம் கிடைக்கும். இதெல்லாம் டெரஸ் கார்டன்ல ஈஸியான டிப்ஸ் தான். எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து புதுசா வெளியில போய் விதை வாங்கணும், எனக்கு இந்த ரகம் கிடைக்கல அந்த ரகம் கிடைக்கல அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க கூடாது, கஷ்டப்படக்கூடாது, காசும் செலவு பண்ணக்கூடாது. நமக்கு எப்படி சாப்பிட்றதுக்கு ஒரு வெரைட்டி வாங்குவோம், அதுல இருந்து நம்ம வந்து எப்படி நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்படின்றத நம்ம யோசிச்சாலே போதும். நம்ம வந்து நிச்சயமா வந்து நம்ம கார்டனை டெவலப் பண்ணலாம். நமக்கும் ஹெல்தியான ஃபுட்டு கிடைக்கிறதுக்கு உண்டான காய்கறிகள் வந்து வளர்க்கலாம். இப்படி வளர்க்கும் போது குரோட்டன்ஸ்ல ரொம்ப ஈஸிங்க. முக்கியமா எப்படின்னா, பூச்செடியும் குரோட்டன்ஸ்லயும் ஒரே ஒரு திங்கு தான், உடைச்சா பால் வர செடி எதுவா இருந்தாலும் உடைச்சி வச்சுட்டோம்னா ஈஸியா வளர்ந்துரும். இதுதான், வேற எதுவுமே இல்லை. இப்படி உடைச்சோன்னா நமக்கு அதுல இருந்து ஒரு வெள்ளை கலர்ல ஒரு நிறமி மாதிரி வரும். அந்த செடி எல்லாமே கட்டிங்ஸ்ல வளர்ற செடி தான். அதை உடைச்சி மண்ணில் வச்சுட்டா போதும், ஈஸியா வளரும். அதுலயும் குரோட்டன்ஸ் முக்கியமா இப்போ நம்ம ஸ்பைடர் பிளான்ட்னு சொல்லுவாங்க, கிரீன் கலர்ல எல்லோயிஷா இருக்கும், இது மாதிரி பிளான்ட். அப்புறம் நிறைய காஸ்மோசிஸ் இதெல்லாம் இருக்கு. இந்த காஸ்மோசிஸ், கோலியாஸ் அப்படிலாம் இருக்கிறதுலாம் வந்து என்ன பண்ணும், கோலியாஸ்ல வந்து பூ வரும். பூ வரும்போது அதை கிள்ளி விட்டுறணும், ஏன்னா பூ வந்தா செடி அவுட் ஆயிடும். இதெல்லாம் வந்து அனுபவ ரீதியா நம்ம கத்துக்கிற பாடம் தாங்க. நீங்க தோட்டம் வளர்க்கும் போது ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து நிச்சயமா வந்து நம்ம பிள்ளைங்களை எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்ம செடிகளும் பார்த்துப்போம். அப்படி செய்யும் போதே நமக்கு ஒரு செடி வளர்க்கணும்னு எண்ணம் வந்தாலே போதும், அடுத்தடுத்து நம்ம கார்டனை ஈஸியா வளர்க்கலாம், டெவலப்பும் பண்ணலாம். ரோஜா செடிகள் என்னன்னா, முக்கியமா ரோஜா செடி வளர்க்கணுன்றது நிறைய பெண்களோட கனவும் ஆசையும் இருக்கும். ரோஜா செடி நான் நிறைய வாட்டி வைக்கிறேன் மேடம், நிறைய வெரைட்டிஸ் வைக்கிறேன், எனக்கு வளரல அப்படின்னா அது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. நம்ம பாக்குறது தான். கரெக்டா பூ பூத்ததுக்கு அப்புறமா வெட்டி விடணும். ஒவ்வொரு டைமும் ரோஸை பொறுத்த வரைக்கும் எந்த டைம் பூ பூக்குதோ அதுக்கு அடுத்து நம்ம கட் பண்ணி விட்டோம்னா போதும், அது திரும்பியும் புது தளிர் வரும். புது தளிர் வரும்போது மொட்டுக்கள் நிறைய வரும். இதுதான் ஈஸியான மெத்தட். இதுதான். ரொம்ப பெரியசா நம்ம வந்து ரோஜா செடியை வந்து வளர்க்க விடக்கூடாது, கட் பண்ணி விடணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுவாங்க, முருங்கை மரத்துக்கே சொல்லுவாங்க, எல்லா மரத்துக்குமே இது சாத்தியங்க, முருங்கையை வந்து உடைச்சி வளர்க்கணும், பிள்ளைய அடிச்சு முருங்கையை உடைச்சி அப்படின்வாங்க. முருங்கையை உடைச்சி வளர்த்தா அது நல்லா வளரும், நல்லா நிறைய காய் காய்க்கும். இதுதான் எல்லா செடிகளுக்கும் உண்டான ஒரு சீக்ரெட் ரகசியம். இப்படி பண்ணும்போது இப்போ வீட்டு தோட்டம் டெரஸ் கார்டன்லயும் இப்போ முள்ளங்கியும் வளர்க்கலாம். இப்போ நான் எப்படின்னா டெரஸ் கார்டன்ல முள்ளங்கி வளர்த்துருக்கேன். முள்ளங்கிலாம் எப்படி மேடம் வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, விதை ஊன்றி ஒரு 45 நாள், எக்ஸாக்டா 45 நாள் தான் விதை ஊன்றி. இதை வந்து நான் தனித்தனியா பிரிச்சு வைக்க கூடாது. முள்ளங்கி ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு 1 இன்ச் டிஸ்டன்ஸ்ல நம்ம விதையை வந்து ஊன்னா போதும், முள்ளங்கி வந்து நல்லா வளரும். அதுல இருந்து நம்ம கீரையை எடுத்துக்கலாம், முள்ளங்கியாவும் எடுத்துக்கலாம். இப்போ முள்ளங்கி வளரணும் அப்படின்னா சில பேர் சொல்றாங்க, நான் விதை போடுறேன் செடியெல்லாம் வளருது ஆனா கிழங்கு மட்டும் வரமாட்டேங்குது அப்படின்னா, கிழங்குன்றது எப்படின்னா நம்ம மண்ணுக்குள்ள போய் அது இறங்கணும். வேறு எந்த அளவுக்கு இறங்குதோ அந்த அளவுக்கு அதுக்கு நம்ம ஃப்ரீயா ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் கிழங்கு ஊறி நல்லா தெருப்பான கிழங்கு கிடைக்கும். நம்மளே மண்ணை இறுக்கி விட்டுட்டோம்னா அது எப்படி வேறு உள்ள போகும், சாத்தியமே இல்லை. அதனால கிழங்கு வகைகள், சக்கரவள்ளி கிழங்கோ இல்ல மரவள்ளி கிழங்கோ, இந்த கூவ கிழங்குன்னு சொல்லி ஒரு கிழங்கு இருக்கு, இந்த கிழங்கும் நான் டெரஸ் கார்டன்ல வளர்த்துட்டு இருக்கேன். முள்ளங்கி, இது எல்லாமே வளர்க்கும் போது இதுக்கு மட்டும் நம்ம மண் கலவையை கொஞ்சம் மாத்திக்கணும், நிறைய இலைத்தழையை போடணும். சாம்பல் போட்டோம்னா கிழங்கு வகைகளுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன்னா மண்ணில் இருக்க பூச்சிகள்லாம் கிழங்கை சாப்பிட்டுட்டு போகாம இருக்கிறதுக்கும், அந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் கிழங்கு அஃபெக்ட் பண்ணாம கிழங்கு வந்து நோய் பிடிச்ச மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு சாம்பல் கலக்கணும். சாம்பல் கலத்து இந்த இலைத்தழையோட சேர்த்து நம்ம வைக்கும் போது கிழங்கு நல்லா
ஊறி நிறைய வந்து கிழங்கு வரும். 2வது முக்கியமா என்னன்னா கிழங்க பொறுத்த வரைக்கும் மஞ்சள், இஞ்சி எல்லாமே பொறுத்த வரைக்கும் என்னன்னா தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. முக்கியமா நம்ம செய்யறது பெரிய தப்பு என்னன்னா எல்லா செடிக்கும் ஊத்து அப்படின்னு சொல்லி பக்கெட்ல இருந்து எடுத்து ஒரு ஜகா ஊத்தி விட்டு போயிடுறோம். அது வடிஞ்சு கீழே தான் வெளியில தான் போகுது. ஒரு செடிக்கு தண்ணி வேணும் எப்படின்னா இப்ப நம்ம பசிச்சாதானங்க நம்ம சாப்பிட்றோம். அது மாதிரிதான் செடிங்களுக்கும். செடி காஞ்சி வாட்டமா இருந்தா மட்டும்தான் நான் வந்து டெரஸ் கார்டன்ல செடிக்கு தண்ணி விடுவேன். 2வது என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க யாரு வந்தாலுமே என்னன்னா அவங்க கேட்பாங்க, நீ ஏன் தான் இந்த செடியை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறியோ அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இருந்தாலும் அந்த செடி உனக்கு இவ்வளவு காய் காய்க்குது அப்படின்வாங்க. ஆனா அது வந்து ஒரு சீக்ரெட் ரகசியம் தான். நான் கொடுமைலாம் படுத்தல. அதுக்கு தேவையான நேரத்துக்கு நான் தண்ணி ஊத்துறேன், அவ்வளவுதான். டெய்லி போய் நம்ம அதுல தண்ணியும் ஊத்தி செடியும் வேஸ்ட், செடியில இருக்க சத்தெல்லாம் வெளியில இறங்கி போயிடும். ஏன்னா நம்ம வச்சிருக்கிறது எல்லாமே டெரஸ் கார்டன்ல ஒரு தொட்டியில தான் வச்சிருக்கோம். தண்ணி எல்லாம் அது சத்து மூலியமா இறங்கி வீணாதான் போவோம். அப்படி பண்ணாம ஈரப்பதம், மண்ணில் ஈரப்பதம் இருக்கும்போது நம்ம தண்ணி விட வேண்டிய அவசியம் இல்லை. செடியே வாட்டமா இருக்கும், அந்த நேரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்துனா போதும். அப்படி நம்ம கொடுக்குற தண்ணியும் வந்து ஒரு 10 ml கொடுத்தா போதுங்க. நம்ம தண்ணி ஊத்துறன்ற பேர்ல மாடியும் கெட்டு வீணாக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நம்ம வீட்டுல வந்து டெரஸ் கார்டன் வைக்கணும் அப்படின்னாலே ஐயோ போச்சுடாப்பா மாடி அப்படின்னு சொல்லி தான் வீட்டுல எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படிதான் சொன்னாங்க. ஆனா வந்து இதை ஃபாலோ பண்ணும்போது எல்லாருமே இப்போ நிறைய செடி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட நானே வந்து ஒரு 650 செடிகள் மேல வச்சிருக்கேன். ஆனா எப்படிடா இவங்க 650 செடிகள் வச்சிருக்காங்களா, நிஜமாதான் சொல்றாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொட்டியில டப்ல தான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு தொட்டினா அந்த தொட்டியில கிட்டத்தட்ட ஒரு 5 செடி இருக்கும் ஒரு தொட்டியில. எங்க வீட்லயே சொல்லுவாங்க, அதுக்குன்னு இடம் கொடுக்குறியா, ஒரு தொட்டியில எவ்வளவு கச்ச கச்சன்னு போட்டு வைக்கிறியா அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ ஒரு தொட்டி வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு கத்திரிக்காய் செடி வைக்கிறேன் அப்படின்னா நான் சைட்ல என்ன பண்ணுவேன்னா புதினா செடி, அந்த சைடு கொஞ்சம் வெங்காயம் அது மாதிரி வைப்பேன். இல்லைன்னா ஹெர்பல்ஸ்ல வந்து லெமன் கிராஸ் அது மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம மல்டி கார்பிங் பண்ணலாம். மல்டி கார்ப் பண்ணும்போது நமக்கு வந்து இடமும் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி நமக்கு உண்டான ஈல்டும் நிறைய கிடைக்கும். இப்போ அவசரத்துக்கு புதினா வேணும்னா என் பையன்கிட்ட சொன்னா முதல்ல போய் புதினாவை பறிச்சு எடுத்துருவோம். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், ஏன்னா அவங்க நம்ம கூட இருந்து நம்மளோட டிராவல் பண்றாங்க, நம்ம எந்தெந்த செடிக்கு எப்படி பண்றோம்னு தெரியும் அவங்க பசங்களுக்கு. 2வது டிராகன் ஃப்ரூட்ல என்னடா அது டிராகன் ஃப்ரூட்ல எப்படி வளர்க்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு பழத்தை வந்து நம்ம வளைய வைக்கணும் அப்படின்னா டிராகன் ஃப்ரூட் தாங்க. அதுவும் மாடி தோட்டத்துல ஈஸியா வளைய வைக்கலாம். நான் வந்து டிராகன் ஃப்ரூட் கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமா வச்சிருக்கேன். சின்னதா ஒரு குச்சி தான், கட்டிங்ஸ் தான் கொடுத்தாங்க. இது வந்து பாலைவனத்துல வளர்றது, அதாவது டெசர்ட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. கள்ளி வகை தான் இது, முள்ளா இருக்கும். இதை எப்படி நம்ம வளர்க்கணும் அப்படின்னா சின்னதா இருக்க ஒரு பாட்டை எடுத்துட்டு வந்து மண்ணில் வச்சுட்டோன்னா போதும். தண்ணிலாம் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு டைம் தண்ணி ஊத்திட்டோம்னா கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு நம்ம கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு தான் விடணும். தெளிச்சு விட்டோம்னா கரெக்டா 8 மாசம் தான். இதுக்கு வந்து பெரிய நான் வந்து உரமும் வேற ஏதாவது சத்தோ எதுவுமே கொடுக்கல. டிராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் அது வெயில, இது டெசர்ட் பிளான்ட்றதுனால வெயில்ல உண்டான சத்து, 2வது தண்ணியில கொடுக்குற சத்து தாங்க. அது அப்சர்வ் ஆகி அதுல இருந்து பூ வரும். பூ வர நேரத்துக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமா மீன் அமிலம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் விடுவேன் செடிக்கு. அவ்வளவுதான், நல்ல பழம் கிடைக்கும். இவ்வளவு பெரிய பழம் கிடைக்கும். என்ன ஒண்ணு, கடையில வாங்கினா இவ்வளவு பெரிய பழம் கிடைக்கும், வீட்டுல பழுத்துதான் இவ்வளவு பெரிய பழம் கிடைக்கும். ஆனா இதுல இப்ப நம்ம வீட்டுல பழுக்கிற பழம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும், இனிப்பாவும் இருக்கும். ஆனா கடையில வாங்கியிருக்க பழத்தை வாங்கி சாப்பிட்டு பாருங்க, அது ஒண்ணுமே சத்தே இருக்காது, சக்கையா சப்புன்னு தான் இருக்கும். இது வந்து நம்ம வளைய வைக்கிறதுனால அதுக்கு உண்டான சத்தம் கூட நமக்கும் நல்ல டேஸ்ட் ஏத்துறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்டுல கடையில இருந்து ஒரு பழம் வாங்கிட்டு வந்தாங்க டிராகன் ஃப்ரூட். அது சாப்பிட்றதுக்காக கட் பண்ணி சாப்பிட்ட ஒரு டேஸ்டும் இல்லை. எங்க வீட்டுல யாருமே சாப்பிடல. ஐயோ இவ்வளவு காசு வீணா போதேன்ட்டு நான் என்ன பண்ணேன்னா அந்த பழத்தை வீண் பண்ணாம அதையே அரைச்சி குழி பணியாரத்துல போட்டு அப்படி வந்து மேக் பண்ணி பசங்க கிட்ட கொடுத்துரு. ஏன்னா அது ஒரு ஃப்ரூட்டு, இது வந்து இயற்கையா கிடைக்குது, வீண் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அது வந்து இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றும் வந்து செஞ்சு பார்த்து செய்யும் போது நோயில்லா வாழ்க்கை நம்ம வாழலாம். டெரஸ் கார்டனை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் இல்லைங்க, நிறைய இருக்கு. நம்ம தொழிலா வந்து செய்யணும் அப்படின் போது நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இதுல தூதுவளை, முடக்கத்தான் இதெல்லாம் வந்து நிறைய வளர்ந்துருந்தது. அதை வந்து நான் முதல்ல மக்களுக்கு பக்கத்துல இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வந்து அப்படியே இலையா பறிச்சு கொடுத்தேன். அப்ப கொடுக்கும்போது அவங்க வந்து அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்கும்போது தோசையா சாப்பிடுங்க, சளி போயிடும், தூதுவளைனா இப்ப முடக்கத்தான்னா மூட்டு வலி எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி அதை சாப்பிட்டுட்டு அவங்க ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னன்னா இது எக்ஸஸா நிறைய இருக்கும்போது என்ன பண்றது அப்படின்னு ஒரு யோசனையில நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது அதை வந்து சாதப்பொடியா நம்ம பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அதன்படி நான் வந்து அந்த இலையெல்லாம் காய வச்சு அதை சாதப்பொடியாவும் இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து உலர்த்தி வீட்டிலேயே செஞ்சு மிளகுலாம் சேர்த்து ஒரு வேல்யூ ஆடடா நான் வந்து ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி நான் வீட்டில் வந்து முதல்ல என் பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு நல்ல டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரிசல்ட் சொன்னதுனால அப்புறமா சொந்தக்காரங்க, அப்புறம் அக்கம் பக்கம் ஃப்ரெண்ட்ஸு, ஏன்னா சில பேர்லாம் வந்து இப்போ என்கிட்ட
நிறைய வேல்யூ ஆடட் பண்ணிட்டு இருக்கேன். அறியாத தெரியாத மூலிகையெல்லாம் வந்து நான் சேகரிச்சு இப்போ மக்களுக்கு வந்து என்கிட்ட இருக்கிற மூலிகையும் சரி இல்லாத மூலிகையும் நான் சேகரிச்சு இப்போ மக்களுக்கு வந்து ஒரு வேல்யூ ஆட் மூலிகை மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு மூலிகைகளின் படையல்களாக மக்களுக்கு மூலிகை உணவுப் பொருட்களை வந்து நான் இப்போ கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து நான் இப்போ சென்னைக்குள்ளதான் நான் வீட்டுல இருந்து செஞ்சதை சென்னையில கொஞ்சம் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நிறைய ஊருக்கெல்லாம் வாங்குறாங்க. கன்னியாகுமரி, தேனி எல்லா ஊருக்கும் நான் இப்ப கொடுத்துட்டு இருக்கேன். இதுல என்னன்னா இப்ப மக்கள் வந்து மூலிகையை வந்து விரும்புறாங்க, மூலிகை தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது இது எப்படி சாப்பிடணும்ன்றதுதான் எல்லா மக்களுக்குமே கேள்விக்குறியா இருக்கு. இந்த மூலிகைய சாதப்பொடியா மாத்தி இல்ல அதை வந்து தொக்காவும் மாத்தி நான் வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னன்னா இப்படி சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு எண்ணமும் வருது. பரவாயில்லையே, இப்படி சாப்பிடும் போது நல்ல டேஸ்டா இருக்கே, மூலிகையா ஐயச்ச யார் சாப்பிடுறது அப்படின்னு என் பாப்பாவே சொல்லுவான். ஏன்னா பசங்களும் அப்படிதான் சொல்லுவான், நம்ம நீ வெறும் இலத்தழையெல்லாம் பறிச்சு போட்டு கொடுக்குற சாப்பாட்டுல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை நான் அடிக்கடிக்கு நான் செய்யும் போது எங்க பசங்களுக்கும் போர் அடிச்சிடுற மாதிரி இருந்தது. அதனால எந்த நேரத்துக்கு எதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேசிஸ்ல தான் நான் வந்து என்னோட தொழிலை நான் வந்து மாத்திக்கிட்டேன். அப்படி செய்யும் போது இதை தொழிலா செய்யும் போது முதல்ல செடி வச்சேன், அப்புறம் மூலிகை வந்து கலெக்ட் பண்ணி மக்களுக்கு செடியாவும் கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ அப்புறம் நாட்டு மரபு காய்கறிகள் விதைகளும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதை மூலிகைய எக்ஸஸா இருக்கிறத வேல்யூ ஆடட் பண்ணி மூலிகை சாத பொடி இட்லி பொடியாவும் பண்ணிட்டு இருக்கேன். இதை தவிர்த்து 35 வகை கொண்ட ஒரு மூலிகை, அதாவது வீட்டுல வளர்ற மூலிகை இல்லாம கொஞ்சம் நிறைய டிராவல் பண்ணி கொஞ்சம் நம்ம தூரத்துல இருந்து எல்லாமே அவுரி, ஆவாரம் இதெல்லாமே மூலிகை எல்லாம் கலெக்ட் பண்ணி நான் எடுத்து இப்ப மூலிகை வந்து எல்லா முடி தீர்வு பிரச்சனைக்கும், அதாவது தலையில இருக்க எல்லா முடி பிரச்சனைக்கும் சேர்த்து ஒரு 35 வகை மூலிகை வச்சு ஹேர் ஆயில் ஒண்ணு பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கேன். இது நல்ல ஃபீட்பேக் இருக்கு, நிறைய பேர் வந்து கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இது இல்லாம விராலின்னு சொல்லி ஒரு மூட்டு வலி ஆயில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த செடி எப்படி எனக்கு அப்படி தெரிஞ்சது அப்படின்னா, நான் வந்து டிராவல் பண்ணிட்டே நம்ம ஒரு மூலிகையை தேடி போகும்போது வழியில இந்த செடி இருந்தது. இதை பத்தி நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது வந்து மூட்டு வலிக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதை வந்து நான் எங்க சொந்தக்காரங்க எங்க பாட்டிக்கு வந்து அரைச்சி நாங்க 10 தான் போட்டோம். அது வந்து நல்லா கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஏன் அதை வந்து நான் வந்து வேலை செஞ்சது எல்லாமே நம்மளோட இந்த ஆயுர்வேதா டிபார்ட்மெண்ட் பார்மசூட்டிக்கல் கம்பெனி குவாலிட்டி கண்ட்ரோல் இன்சார்ஜா இருந்ததுனால குவாலிட்டி செக் பண்றது, தரம் செக் பண்றதுனால எல்லா மூலிகை எல்லா ரிலேட்டடா என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இன்ச் பை இன்ச்சா நாங்க செக் பண்ணுவோம். குவாலிட்டியில இருக்கும்போது அதோட அட்டை பாக்ஸ் முதற்கொண்டு அதுக்கு யூஸ் பண்ற தண்ணி முதற்கொண்டு அந்த தண்ணி வெளியில போற அதுக்கு வேஸ்டா நம்ம வெளியில விடுற அந்த தண்ணியை கூட செக் பண்ணணும். ஏன்னா வந்து மருத்துவத்துறையில எல்லா துறையிலையும் வந்து இவ்வளோ நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறோம்னா எல்லா ஸ்டேஜ்லயும் அதோட தரத்தையும் அதோட தூய்மையையும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதுதான் என்னன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு மூலிகையையும் எப்படி வேல்யூ ஆடட் பண்ணலாம், மூலிகை மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது இல்லைங்க, இதுல நம்ம ஒரு செடி வளருதுன்னா அதுல இருக்க காயை கூட நம்ம மாத்தி ஒரு உணவுப் பொருட்களா கொடுக்கலாம். எப்படின்னா இப்ப பூனைக்காளின்னு ஒரு செடி இருக்கு. இந்த பூனைக்காளில நிறைய பேருக்கு தெரியும். ஆனா எடுத்த உடனே பூனைக்காளி சொன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ அது வந்து ஒரு நரம்பு தளர்ச்சிக்கு அப்புறமா குழந்தைக்கு சாப்பிட்ற ஒரு லேகியம் ஒரு பொடி தானே அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைங்க, பூனைக்காளியில அதிக சத்து இருக்கு. இந்த பூனைக்காளி தொக்கு மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சோர்வா ரொம்ப சத்து பற்றாக்குறையினால இருக்க குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்ல பசங்க அடிக்கடிக்கு இப்போ நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால ரொம்ப வீக்கா இருப்பாங்க. இது மாதிரி நம்ம தொக்கா செஞ்சு கொடுக்கும்போது தோசையில ஸ்ப்ரெட் பண்ணி சப்பாத்தியில ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இதை நான் கொடுத்துட்டு இருக்கேன். கூவக்கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்கு, ஆரோ ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கன்னியாகுமரி ரொம்ப ஃபேமஸ். வெள்ளை கலர்ல இருக்கும், நம்ம பனங்கிழங்கு மாதிரி தான் இருக்கும். இந்த கிழங்கு அப்புறம் பனங்கிழங்கு எல்லாமே என்ன பண்றேன்னா இந்த கிழங்கு எல்லாமே நான் மாடி தோட்டத்துல விளைய வைக்கிறதுனால வீட்டுக்கு தேவையானதை போக மீதி கிழங்கெல்லாம் வந்து அரைச்சி வீட்டுக்கு தேவையாக ஒரு பசங்க அப்படியே கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. யார் சாப்பிடுவாங்க கிழங்கு? என்கிட்ட கொடுத்தாலே நான் கிழங்கு சாப்பிட மாட்டேன். ஏன்னா அந்த டேஸ்ட் நம்ம நாக்கு வந்து சுவைக்கு அடிமை ஆயிடுச்சு. அதை எப்படி மாத்தி வேற மாதிரி நம்ம சாப்பிடணும் அப்படின்றதுனால நான் அந்த கிழங்கை வந்து அல்வா மாதிரி செஞ்சு கொடுத்தேன். என் பசங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. இதை வந்து பேக்கடு ஃபுட்டா, அதாவது வேல்யூ ஆடட் பண்ணிட்டு சுத்தமான நல்லெண்ணெய் நெய் அதை மாதிரி கொண்டு நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து நம்ம ஒரு பொருளை அப்படியே கொடுக்கறதுக்கும் அந்த பொருளை அடுத்தடுத்த வேல்யூ ஆடட் பண்ணி கொடுக்கறதுக்கும் நிறைய வழிமுறைகளும் நிறைய வந்து நமக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. ஏன்னா அப்படி கொடுக்கும்போது நமக்கு நிறைய வந்து அதுக்கு உண்டான
மக்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 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 கிழங்க அப்படியே சாப்பிட முடியாது, இப்படி வேல்யூ ஆடட் பண்றாங்களா, இது புதுசா இருக்கே நான் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து வாங்குறாங்க. சாப்பிடும்போது டேஸ்ட் பாக்குறாங்க, அதுக்கு அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை ரெகுலர் பண்ணி என்கிட்ட இது வரைக்கும் நிறைய பேர் கஸ்டமரா இருக்காங்க. நான் வந்து நிறைய பேருக்கு கொரியர் மூலயமா வீட்ல இருந்தே செஞ்சுட்டு இருக்கேன். இது மாதிரி நிறைய நம்ம மக்கள் லேடிஸ் எல்லாருமே வந்து வீட்ல இருக்கிறத நம்ம டெரஸ் கார்டன் ரிலேட்டடாவோ இல்ல நம்ம தொழில் ரீதியா எது செய்ய முடியுதோ அதையே வேற கோணத்துல யோசிச்சாலே போதும். நம்ம மாத்தி யோசிச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் ஒரு தொழில் அதிபரா மாறணும்னு அவசியம் இல்லை. ஒரு தொழில் முயற்சி தாங்க. முயற்சி வந்து எப்பயுமே வந்து முறியவே முடியாது. அதுதான் சொல்லுவாங்க, முயற்சி முறிவதும் இல்லை முடிவடைவதும் இல்லை. நம்ம ஒரு முயற்சி செஞ்சாலே போதும், அந்த முயற்சியினால நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரலாம். நான் வந்து முதல்ல டெரஸ் கார்டன் வச்சேன், அதுக்கப்புறம் எப்படி இப்போ வேல்யூ ஆடட் பொருட்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இது எல்லாமே மக்களோட எதிர்பார்ப்பு தான். நான் வீட்டுல இருந்ததை கொடுத்ததுக்கு அப்புறமா மக்கள் அது கேட்டாங்க, விதைகள் கேட்டாங்க. ஒவ்வொன்றா கேட்கும் போது நான் அடுத்தடுத்து செய்யும் போது எனக்கு என்னன்னா எனக்கு ஒரு ஆர்வமும் வருது. அதை ஒரு தொழிலாவே நான் இப்ப மாத்தி எனக்கு கீழே 4 பேருக்கு நான் எப்படி வேலை வாய்ப்பு தர்றேன் அப்படின்ற ஒரு நிலைக்கு நான் வந்திருக்கேன். இதுக்கு அடுத்து இந்த நிலையை வந்து எப்படி நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போய் எப்படி நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்றதோ, ஒரு பொருட்களை எப்படி மதிப்பு கூட்டல் பண்ண பொருட்களை நம்மளே வந்து வித்து எவ்வளோ நம்மளுக்கு உண்டான அந்த ஒரிஜினலான பொருளாதாரத்தை ஈட்டிக்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். பயிற்றுனர் அப்படின்னா என்னன்னா நான் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு வேலையிலையும் என்னென்னலாம் நான் வந்து கத்துக்கிட்டேன், அதை தான் வந்து நான் சார்ந்து இருக்கவங்க என்னை சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பயிற்சியா வந்து அடுத்த கட்ட நகர்வா நான் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து எப்படின்னா தனியா வந்து நான் பயிற்றுனரா கொடுக்கும்போது வீட்டுல இருந்து இருக்கிறவங்க கேட்டு, மேடம் இதை எப்படி யூஸ் பண்றது, நீங்க எப்படி இப்படி தொழில் ரீதியா நீங்க வந்தீங்க, ஏன்னா வீட்லயே இருந்து எப்படி நீங்க இதை பண்றீங்க, இதெல்லாம் சாத்தியமா, எங்களாலையும் செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. நிச்சயமா நம்ம கொஞ்சம் சின்னதா தாங்க, எல்லாருமே அன்றாடமா பெண்கள் வந்து வீட்டு வேலையை செஞ்சுட்டு குடும்பத்தை காப்பாத்தி தான் இருக்கும். ஒரு சின்னதா ஒரு யோசனையை மட்டும் மாத்தி யோசிச்சா போதும், நம்ம வந்து வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வுக்கும் பொருளாதார ரீதியா இருக்கிற பிரச்சனைகளை வந்து சமாளிக்கலாம். அப்படி வந்து நான் யோசிச்சதுனாலதான் ஜெயா தொலைக்காட்சியில வந்து நான் மாத்தி யோசிச்சு இப்போ நிகழ்ச்சிக்கு நான் மாத்தி யோசிச்சதுனால மட்டும்தான் இந்த இடத்துல நான் வந்து நின்று உங்ககிட்ட நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல டெரஸ் கார்டன் வச்சேன், மூலிகைகளை மதிப்பு கூட்டு கொடுத்துட்டு இருக்கேன், அப்புறமா பயிற்றுனரா மாறினேன். இந்த பயிற்றுனர் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னை சுத்தி இருக்கவங்கலாம் கேட்கும்போது இந்த மூலிகையை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை எப்படி வேல்யூ ஆடடா பண்ணலாம், இதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது, அப்படியா வீட்டுல இருந்தே இவ்வளவு ஈஸியா செய்யறீங்க, பரவாயில்லையே, அப்ப தொழில்னா ஒரு பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு பெண்கள் கேட்கறாங்க. பெண்கள் மட்டும் இல்ல, ஸ்கூல் படிச்சவங்க எல்லாருமே வந்து கேட்கும்போது அவங்களுக்கும் நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அப்படி சொல்லும் போது என்னன்னா, இப்போ என்னோட கருத்துக்கள் எல்லாமே எல்லாருக்கும் போகுது, அப்ப எனக்கும் வந்து ஒரு வருவாயா வருது. அப்படி வரும்போது அவங்களும் இதை கேட்டு அவங்களும் ஒரு சொந்தமா ஒரு தொழில் முனைவோராவோ தொழில் செய்யறதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதன்படி இது வந்து பெண்களுக்கு மட்டும் சாத்தியமா இல்லை, பிள்ளைங்களுக்கும் நான் வந்து ஒரு பயிற்றுனராகவும் இருக்கேன். எப்படின்னா, நிறைய இன்டர்நேஷனல் ஸ்கூலு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல எல்லாம் வந்து நிறைய பண்ணைகள் எல்லாம் வந்து பண்ணை சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுவாங்க. அந்த பண்ணை சுற்றுலால பிள்ளைங்களுக்கு எப்படி மூலிகையை வந்து யூஸ் பண்ணணும், அதை எப்படி வீட்டில் யூஸ் பண்ணணும், அதை வீட்டில் இருக்க பேரண்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து புரிய வச்சு எனக்கு இது செஞ்சுட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டுபடுத்தினாலே போதுங்க, அவங்களும் ஹெல்த்தியாக வாழ்வாங்க. ரெண்டாவது அதை சார்ந்து போகிறதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறும் ஈஸியாக அமையும். அதன் மூலயமா சமுதாயத்தையே அவங்க வந்து இந்த கெமிக்கல் இல்லாத விஷம் இல்லாத உலகத்தையே மாத்திடலாம். அப்படி ஒரு சின்ன எண்ணம் தான் என்னோடது. அப்படிதான் வந்து என் பிள்ளைங்களெல்லாம் நான் செய்கிற வேலையிலலாம் அவங்கள ஈடுபடுத்தி செய்கிறதுனால தான் அவங்களும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து மாறுறாங்க. மாறும்போது இயற்கையில் நஞ்சில்லா வாழ்க்கையை வாழ்றது எவ்வளோ சாத்தியக்கூறு, ரெண்டாவது அதோட பயன்கள் எவ்வளோ அளப்பரியா பயன்களை அவங்க அனுபவிக்கிறதுனால மட்டும்தான் இதை உணர்றாங்க. இதை தான் நான் ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், காலேஜஸ்க்கும் நான் போய் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்படி பண்ணும்போது அவங்க கேட்குறாங்க, மேடம் இவ்வளோ மூலிகைலாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, இதெல்லாம் எங்கே போய் படிக்கணும், எனக்கு சொல்லித்தரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, அன்றாடமாக நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்களையும் ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில், ஏன்னா நம்ம ஆர்வம் ஒன்று இருந்தாலே போதும், நம்ம வந்து அதை நோக்கி நம்ம வந்து பயணப்படணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நம்ம போய் இதுக்காக போய் கிளாஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆர்வத்தை சின்னதாக நம்ம உண்டுபடுத்தினாலே போதுங்க, அது யாராக இருந்தாலும் அதன் வழியாக அவங்க பயணிச்சுக்கிட்டே போவாங்க. அதை தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். இந்த பயிற்றுனர் அப்படின்ற போது நான் என்னென்ன பயிற்றுனர் அப்படின்னா, மாடி தோட்டம் எப்படி வைக்கிறது, வீட்டில இருந்து எப்படி ஈஸியாக மாடி தோட்டம் வைக்கலாம், எப்படி விதைகளை கலெக்ட் பண்ணலாம்,
பண்ணலாம். ஏன்னா நாட்டு மரபு காய்கறிகள் வந்து கிடைக்கிறதே இல்லை. மரபு காய்கறிகள் எப்படி கிடைக்கணும், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகள் இருக்கு, கெமிக்கலா நம்ம போடுறோம். இதெல்லாம் வந்து அதாவது விதையில்லா ஒரு காயையோ உட்கொள்றதுனால நம்மளோட இனமும் விதை இல்லாமல், அதாவது சந்ததி இல்லாமல் போகுன்ற எண்ணத்தை யாருமே வந்து நினைக்கிறதும் இல்லை, கடைபிடிக்கிறதும் இல்லை. ஈஸியா இருக்குன்னு சாப்பிட்டுறாங்க. ஆனா அதை செய்யறதுனாலதான் இப்ப நிறைய இன்ஃபர்டிலிட்டி சென்டர், அப்புறம் நிறைய கருத்தரிப்பு. முன்னாடிலாம் வந்து பிள்ளைகள் வந்து ஒரு குடும்பத்துல சமுதாயமா இருந்தாங்க, ஏன்னா அவ்வளோ பிள்ளைகள் இருந்தது. இப்பெல்லாம் என்னன்னா ஒரு பிள்ளைகள் பிறக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது எதனால அப்படின்னு வருதுன்னா, நம்ம வந்து ரொம்ப அதிகப்படியான கெமிக்கலை நம்ம வந்து உணவுல எடுத்துக்கிறோம். கெமிக்கலா எடுத்துக்கிறதுக்குல துரித உணவோ அப்படி நாக்குக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி பண்றோம். அதை வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இதை வந்து நம்ம பழகிட்டோம். அதை வந்து எப்படி விடணும்ன்றது சாத்தியக்கூறுனா சாத்தியக்கூறு இல்லை. ஆனா குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமா இதை எப்படி நம்ம மூலிகையா மதிப்பு கூட்டலாம், இதை வந்து எப்படி நம்ம மாத்தணும், எப்படி யார்கிட்ட சொன்னா போகும் அப்படின்னா, பெண்கள், சிறுவர்கள், இதை மாதிரி யாரு விருப்பப்படுறாங்களோ அவங்க கிட்ட நான் பயிற்றுனரா நான் வந்து இதை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாம அவங்களையும் ஒரு தொழில் முனைவோரா அவங்கள மாத்தி யோசிச்சு அவங்கள வந்து வேற வழியில ஒரு பொருளாதார ரீதியா அவங்கள வந்து தயாராக்குறேன். கிட்டத்தட்ட ஒரே அரங்கத்துல 250 பேருக்கு ஒரு மைக் இல்லாம ஒரு நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அது ஈஸியா சாத்தியக்கூறா இருக்கு. ஏன்னா அவங்களோட ஆர்வம், நான் ஒரு முறை நான் வந்து அவங்களுக்கு சொன்ன அந்த கருத்துக்களை அவங்க வந்து சாத்தியக்கூறா நினைக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க வந்து ஒரு தொழில் முனைவோரா மாறுறதுக்கான ஒரு நிலைமை அங்க வருது. அப்படி வரும்போது அவங்களும் தொழில் முனைவோரா ஆகுறாங்க. அவங்களும் அந்த மூலிகையோ இயற்கை விவசாயத்தையோ இல்ல வந்து ஒரு உணவு பொருட்களை எப்படி நல்ல உணவா, நல்ல சத்தான நஞ்சில்லாத உணவா கொடுக்கணும் அப்படின்றத அவங்க கிட்ட நான் போதிக்கும் போது அவங்களும் நிறைய பேருக்கு சொல்றாங்க. இதோட நிறுத்தது இல்லாம அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து செய்யும் போது எனக்கு மார்க்கெட்டிங் பிரச்சனை வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. எப்படின்னா நான் வீட்டுல செஞ்சேன், வீட்டுல சாப்பிட்டோம், இதை மக்களுக்கு கொடுக்குறோம். ஒண்ணுமே இல்லை, ஒரு சோளம் விளையுது அப்படின்னா அந்த சோளத்தை எப்படி விளைய வைக்க முடியும்? வளர்ந்துச்சுப்பா, இப்ப என்கிட்ட டெரஸ் கார்டன்ல 10 சோளம் இருக்கு, அந்த சோளத்தை எப்படி நான் சாப்பிட முடியும்? ஒரே டைம்ல எல்லாத்தையும் சாப்பிட்டேன்னா சாப்பிட முடியுமா? நிச்சயமா நம்ம பிள்ளைங்களே சாப்பிடாது, நானுமே சாப்பிட முடியாது. ஏன்னா அதை சோளமா அவிச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு எங்க டேஸ்ட்லயே நம்ம வாய் தான் நமக்கு அது செட் ஆகாது. அதை வந்து கன்வெர்டபிளா மாத்தி அதை வந்து மாவுல போட்டு மிக்ஸ் பண்ணி சோள மாவு அப்படின்னு கொடுக்கும்போது அந்த தோசையும் டேஸ்டா இருக்கு, தோசை மிக்ஸ். அவங்க சாப்பிட்றவங்களும் அதுக்கு உண்டான எனக்கு எக்ஸ்ட்ரா காசு வருது. நான் அந்த சோளத்தை 10 ரூபாய்க்கு விற்கிறேன்னா அதை மாவு மிக்ஸ்ல போட்டு நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷா மாவு அரைச்சி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, அதை ஒரு 20 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இதை தவிர்த்து திரும்பி எக்ஸஸா இருக்க சோளத்தை நான் என்ன பண்றேன்னா ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி அதை வந்து கோதுமை மாவுல அப்புறமா வந்து சத்து மாவு கஞ்சில இப்படி கொடுக்கும்போது அதை விட மதிப்பை என்னோட தரத்தை, என் வாழ்வாதார தரத்தையும் அது அதிகரிக்குது. அதோட ஸ்டேஜும் அதுல அதிகரிச்சு அதை நீண்ட நாட்கள் நான் வந்து உபயோகப்படுத்துற மாதிரி மாத்தி கொடுக்கும்போது மக்கள் என்னது சோளத்தை எப்படி மேடம் தோசை மாவுல போட முடியும், நீங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க. அதோட விளக்கங்கள் சொல்லும் போது அதை சாப்பிட்டு பாக்குறாங்க. சாப்பிட்டு பார்த்ததும் இல்லாம அவங்களே தொழில் முனைவோரா மாறுறாங்க. அப்படி மாறும்போது இது மட்டும் இல்லாம நிறைய மகளிர் சுய உதவி குழுக்களுக்கெல்லாம் நான் கிளாஸஸ் எடுக்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மேடம் நான் எல்லாமே பண்றேன், சரி நீங்க சொல்றதுலாம் ஓகேப்பா, எனக்கு 1000 பேர் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, நானும் வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து கிளாஸ்ல உட்காடுறேன், ஆனா எல்லாமே கேட்டுட்டு மட்டும்தான் போக முடியுது, என்னால அடுத்த ஸ்டெப்பு வர முடியல அப்படின்னு கேட்கும்போது என்னங்க உங்க பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றது என்னன்னா, நான் செய்யணும்னு என்ன இருக்கு மேடம், அதை என்ன பண்றது, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும், அதுல ஏதாவது தப்பு வந்தா என்னை திருத்துறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை மாதிரி மாறினதுல இப்போ ஒரு 5 பேருக்கு வந்து நான் வந்து இப்போ பயிற்சி அளிச்சு அவங்க பொருட்களை ஒரு பரிசோதனை மையமா மாத்தி, பெரிய அளவுல இல்லைங்க, நம்ம அவங்க கிட்டயே சொல்லி ஒரு 3 முறையில செய்யுங்க, அதுல இருந்து ஒன்னு பெஸ்ட் ஆயிடுங்க. அந்த பெஸ்ட்ல இருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு பஞ்சகாவியா, ஏன்னா நீங்க என்ன சென்னையில ஃபுல்லா நிறைய பேர் டெரஸ் கார்டன் யூஸ் பண்றோம், நானுமே யூஸ் பண்றேன், எனக்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு பஞ்சகாவியா யூஸ் பண்றதுக்கு. ஆனா அதை எப்படி எங்க போய் வாங்குவேன், மாடு இல்ல, எதுவுமே இல்லை. ஆனா நான் கிட்டத்தட்ட செங்கல்பட்டு தூரம் போய் கிளாஸ் எடுக்கிறேன். அங்க இருக்கவங்க என்ன பண்றாங்க, மாடு வச்சிருக்காங்க, பால் இருக்கு, கோமியம் இருக்கு, எல்லாம் வீணாதான் பண்றாங்க. அதை நீங்க எடுங்க, ஒண்ணுமே இல்லை, மாடு வெளியில இடுற அந்த கோமியத்தை எடுத்து பஞ்சகாவியத்துக்கு 5 பசுனை, மாட்டு சாணம், மாட்டு உபயோக பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு பஞ்சகாவியம் ரெடி பண்றோம். அதை ரெடி பண்ணி அதை நான் வந்து உங்ககிட்ட நானே காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கி நான் அதை சந்தைப்படுத்துறேன். அதோட நன்மை தீமைகளை நான் சொல்லும் போது நிறைய பேர் வாங்குறாங்க. வாங்கினவங்க இப்படி
வாங்கினவங்க தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய ஊருக்கு நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தேனி, நிறைய பேர் என்கிட்ட ஆன்லைன்லேயே தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு ஆன்லைன்ல பண்ணிட்டு இருந்ததை ஒரு டைம் வராங்க என்கிட்ட வந்து ஒரு பல்க் ஆர்டர் ஒரு 10 லிட்டர் வாங்குறாங்க. இது எப்படி இருக்கு, நம்ம சின்ன சின்னதா ஒரு 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 100 ml கொடுக்குற இடத்துல நான் 100 ரூபாய் கொடுக்குறேன் 100 mlனா, ஒருத்தவங்க இதை யூஸ் பண்ணி பாக்குறதுனால தான் அதுக்கப்புறமா என்கிட்ட பல்கா இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நான் மக்களுக்கும் என்னை சார்ந்த இருக்கிறவங்களையும் நானும் வந்து என்னோட குடும்ப பிரச்சனை, எல்லாருக்குமே குடும்ப பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் குடும்ப ரீதியா வந்து நிறைய உளைச்சல்களா இருக்கும். இதை கொஞ்சமா மாத்தி யோசிச்சதுனால மட்டும்தான் நான் வந்து அடுத்த கட்ட நகர்வா நான் போயிட்டே இருக்கேன். இப்போ வந்து வீட்டுல இருந்து ஆன்லைன் பிசினஸ் செஞ்சேன். நம்ம ஒரு பொருள் வைக்கும் போது ஒரு பொருள் தானே, இவங்க கிட்ட என்ன இருந்துரும் அப்படின்னு யோசிக்கிற மக்கள் இயற்கை சந்தை எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து நம்மளோட பொருட்களை வந்து வணிக ரீதியா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய உள்ளங்கள், நிறைய வாய்ப்புகள் நம்மளை சுத்தி இருக்கு. அந்த வாய்ப்புகளை பெருக்கி அதை எப்படி நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனோம் அப்படின்னு நினைச்சாலே போதும், நம்மளோட வாழ்க்கையில நல்ல தரத்துக்கு வரலாம். இதோட நிறுத்தாம என்னோட ஃபியூச்சர் கோல் அப்படி எப்படி என்னன்னா, நான் வந்து இப்போ நான் பயிற்றுனரா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து நான் இந்த விவசாயத்தை, இயற்கை விவசாயத்தையும் நாட்டு மரபு ரக காய்கறிகளையும் பத்தி அதோட நோக்கங்களை சொல்றதுனால எல்லாரும் வந்து இதுல விழிப்புணர்வா ஆயிட்டு நிறைய பெண்களாகவும் சரி நிறைய பேர் வந்து ஒரு விவசாயியா மாறுறதுக்கு அதுவும் இயற்கை மேல நாட்டமா மாறுறாங்க. இதோட மட்டும் இல்லாம என்னோட ஃபியூச்சர் கோல் என்னன்னா, நான் இவ்வளவு நாள் வந்து ஒரு பக்கெட்ல ஒரு தொட்டியில செடி எல்லாமே வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். நான் இப்போ வந்து ஒரு இயற்கை விவசாயியா ஒரு பெரிய அளவுல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலத்துல பண்ண உண்டான ஒரு சாத்தியக்கூறை வந்து இப்ப ஏற்படுத்தியிருக்கேன். இது வந்து என்னோட அடுத்த கட்ட கோலா இருக்கு. இது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்து நான் இப்போ வந்து நிறைய அதாவது சந்தைகள், காலேஜ், ஸ்கூல்ஸ், இது மாதிரி என்னோட சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இயற்கை முறையில விளைவிச்ச கீரைகள், காய்கறிகள்னா நார்மலா நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிற காய்கறிகள் இல்லாம நிறைய நாட்டு மரபு ரக காய்கறிகள் இருக்குங்க. எடுத்துக்கிறதுக்கு நிறைய சிட்டு சுரை, அப்புறமா மகுடி சுரை, அது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் காய்கறிகளை வந்து நாட்டு மரபு ரக வழக்குல இல்லாத காய்கறிகளை இயற்கை முறையில விளைய வச்சு நான் மக்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணத்துல இருக்கேன். இதுக்கு உறுதுணையா இருந்தது யாரெல்லாம் அப்படின்னா, எனக்கு வந்து முதல்ல இதுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட இயற்கை விவசாயத்துக்கும், நான் இதுல ஏன் இப்படி நான் இந்த இயற்கை விவசாயத்தினால வந்தேன் அப்படின்னா, இது வந்து ரத்தத்திலே வந்ததா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல விவசாயம் பண்ணாங்க. அப்படி விவசாயம் பண்ணும்போது அவங்களோட அந்த நான் சின்ன வயசுல விவசாயம் பண்ணியிருக்காங்க, விவசாய குடும்பமா இருந்தாலும் இதை வந்து நான் நேர்ல வந்து நான் போய் பார்த்ததெல்லாம் இல்லை. ஏன்னா நாங்க நகர்ப்புற வாழ்க்கைக்கு அப்பவே வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமா இது வந்து நம்மளோட அதெல்லாம் சொல்லுவாங்க, நம்மளோட வம்சா வழியா வர்ற விவசாயம் வந்து இப்போ திரும்பியும் எனக்கு தோன்றுது அப்படின்னா நான் இப்போ திரும்பியும் நான் விவசாயம் பண்ண போறேங்க. பண்ணி இது மாதிரி பண்ணும்போது இதுக்கு உண்டான உறுதுணையா இருந்தது யாரு அப்படின்னா முக்கியமா என்னோட அப்பா அம்மா தான். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணும். ஏன்னா அப்பா சின்ன வயசுல இல்லைனாலும் அம்மா தான் வந்து இந்த அளவுக்கு வந்து எங்களை வந்து ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு நோய் நொடியற்ற உடலையும் ஒரு தன்னம்பிக்கையான ஊக்கத்தையும் கொடுத்து இந்த அளவுக்கு எங்களுக்கு நிறைய தைரியத்தையும் ஒரு இரும்பு மனுஷியா தான் எங்க அம்மா வந்து எங்களை வந்து வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அதுவும் சென்னையில ஒரு படிக்காத ஒரு பெண்மணி அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். எங்க அம்மா வந்து இவ்வளோ பெரிய அளவுல 3 பசங்களை வச்சு அதுவும் வாடகை வீட்டுல இருந்து வளர்த்து எங்களை வந்து இந்த அளவுக்கு கரை சேர்த்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம நான் இந்த கார்பரேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். ஆனா இப்ப என்னோட பசங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா அந்தந்த நம்மளோட இளமை பருவத்திலையும் சரி அந்தந்த கஷ்டங்களையும் அதுக்கு உண்டான ஒவ்வொரு காரணத்தையும் நம்ம மாத்தி யோசிச்சாலே போதும், நம்ம வாழ்க்கையில நல்ல நிலைமையில வரலான்றதுக்கு நானே ஒரு சிறந்த முன் உதாரணமா இருக்கிறேன். நிறைய இருந்துட்டு இருக்கேன். நிறைய பெண்களும் மகளிர் குழுல இருக்க பெண்கள், ஒரு சில சின்ன பசங்க கொண்டு சொல்றாங்க. இது வந்து எல்லாருக்குமே சாத்தியங்க. எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையில இருக்க பிரச்சனையும் சரி, பிரச்சனை மட்டும்தான் இருக்கு, நான் பொருளாதார ரீதியா இல்ல, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லலாம் இல்ல, இதெல்லாம் தேடி போகணும்னு அவசியம் இல்ல. சின்னதா ஒரு சின்ன ஒரு யோசனையில நம்ம மாத்தலாம், எல்லாத்தையுமே ஈஸியா மாத்தலாம். அதே மாதிரி மாத்தும் போதுதான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஜெயா டிவி மாத்தி யோசி நிகழ்ச்சிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.